தேவன் நம்மோடு आज के அசைவாடிக் கொண்டிருக்கிறார். आज के सवेरे के समय परमेश्वर हमारे मध्य में मंडरा रहा है। அவர் உங்களுடைய எல்லா கவலைகள் யாவையும் அவர் தம்மேல் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். आपके सारे दुख तकलीफों को जो है अपने ऊपर उठाने वाला अच्छा परमेश्वर हमारा परमेश्वर। வேதம் சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் நீங்கள் அவரிடத்தில் என்ன செஞ்சிருங்க? விட்டுவிடுங்கள்னு வேதம் சொல்லுகிறது. और पवित्र शास्त्र कहता है कि आपके सारे चिंताओं और सारे बोझ है उसके ऊपर छोड़ दो, ऐसे कहता है। எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். सारे बुद्धि का पार जो चिंता है, सभी का शांति जो है उसके पास है। எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். सारे बुद्धि के अपार जो परमेश्वर का शांति है वो आपके पास है। ம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்னா என்ன? புத்தி தான் சமாதானத்தையே கெடுத்துக்கிட்டு இருக்கு. यहाँ देखिए आपका बुद्धि ही जो है आपके शांति को नाश कर रहा है, खराब कर रहा है। இந்த இந்த உலகத்துல நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறது யார் அப்படின்னா நீங்க நினைக்கலாம், பிசாசு நம்முடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறான். तो ये हमारे जीवन में जो है हमारी शांति को कौन खराब कर रहा है? आज ऐसा अगर सवाल करें तो आप बोलेंगे नहीं, शैतान ही जो हमारे जीवन की शांति को खराब कर रहे हैं, ऐसे आप लोग सोचते होंगे। பாஸ்டர், பிசாசு என் வாழ்க்கையில கிரியை செஞ்சுட்டு இருக்கான். पास्टर जी, मन के अंदर शैतान कार्य कर रहा है। நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில உங்க சமாதானத்துக்கான மிகப்பெரிய எதிரி யார் அப்படின்னா அது நீங்க தான். एक बात को आप अच्छी तरह से समझ जाइए, आपके जीवन की जो शांति को जो नाश कर रहा है, वो और कोई नहीं बल्कि आप खुद ही जो अपने जीवन के शांति को नाश कर रहे हैं। சொல்லப் போனா ஆண்டவர் உங்களை உங்கட்ட இருந்து காப்பாத்த தான் வந்தார். अगर बोले जाए तो परमेश्वर जो है आपके हाथों से आपको छुड़ाने के लिए यहाँ पे आया था। புரியுதுங்களா? ஏன்னா இந்த உலகத்துல நம்மள நம்ம கெடுத்துக்கிறது தான் பெரிய விஷயம். நம்ம தான் நமக்கு பெரிய எதிரியா இருக்கோம். यहाँ देखिए इस पृथ्वी पर जो है हम ही जो है अपने आप को नाश कर रहे हैं। हम ही जो है अपने आप के विरोधी है। சோ நீங்க உங்கள வெளியில இருந்து யாரும் தாக்க வேண்டாம். உங்களுடைய அறிவு, நீங்க வைத்திருக்கீங்க பாத்தீங்களா ஒரு புத்தி. புத்தின்ற பேர்ல ஒண்ணு நமக்கு இருக்கிற நாலேட்ஜ் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் பல நேரங்கள்ல நம்மையே வந்து என்ன செஞ்சுகிட்டு இருக்குன்னா, நமக்கு எதிரா வந்து நின்னுட்டு இருக்கு. यहाँ देखिए हमें नाश करने के लिए और किसी की जरूरत नहीं, हम खुद ही जो है अपने आप को नाश कर रहे हैं। जो हमारे अंदर जो बुद्धि है, जो ज्ञान है, वही बुद्धि और ज्ञान जो है हमें अपने आप को नाश करता है। அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்களை நிரப்பும் என்று பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல அவர் சொல்றாரு. और इसीलिए परमेश्वर कहता है कि सारे बुद्धि के ऊपर का जो शांति है वो आपके अंदर भर देगा। ये फिलिपियंस के पुस्तक में कहता है। ஏன் வந்து நன்மையானவைகள் எவைகளோ, பூரணமானவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளையோ இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள்னு ஏன் சொல்றாரு பவுல்? क्यों पौलुस कहता है जो भलाई है, जो अच्छा है, जो संपूर्ण है, इसी को केवल आप सोचते रहो, स्मरण करते रहो, क्यों कहता है? ஏன்னா உங்களுடைய அறிவு இருக்கு பாத்தீங்களா, நம்முடைய நாலேஜ், அந்த நாலேஜ் தான் நம்மளை வந்து தேவனிடத்தில் சேர முடியாதபடிக்கும் தேவனை அறிய முடியாதபடிக்கும் தடை பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடுச்சுவராக நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல இருக்கு. यहाँ देखिए हमारे जो बुद्धि है वही जो है हम परमेश्वर के पास नहीं जा सकते, परमेश्वर निकट नहीं जा सकते हैं, क्योंकि हमारी बुद्धि हमें रोकता है। நம்ம பிரெயின் வந்து ஏகப்பட்ட அறிவை சேர்த்து வச்சிருக்கு பாருங்களேன். அந்த அறிவு உங்களை மாயை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே சிக்க வச்சுக்கிட்டே இருக்கு. यहाँ देखिए हमारे दिमाग में जो है हमारे दिमाग बहुत सारा बुद्धि और ज्ञान की बातें को जमा करके रखा है, वही जो है माया का एक संसार के अंदर ले जाता है।
சோ இந்த உலகமே மாயைக்குள்ளதான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த உலகமே மாயைக்குள்ளதான் இருக்குது. அந்த மாயையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்குது எல்லாருமே. எல்லா மனிதரும் மாயைக்குள் தான் இருக்கிறார்கள். यहाँ देखिए ये पूरा संसार एक माया है। हम सभी लोग इस माया के अंदर ही अपने जीवन को बिताते हैं। இந்த மாயையிலிருந்து விடுபட்டு இந்த மாயையிலிருந்து வெளியே வருகிறவர்கள் தான் என்ன பவுல் எழுதுறாரு, தூங்கிக் கொண்டிருக்கிற நீ விழித்து, அந்த விழித்துக் கொள்ளுகிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க அவங்கதான். यहाँ देखिए ये माया के अंदर से ही जो बाहर निकलते हैं, पौलुस उनके बारे में कहता है जो सो रहे हैं जाग उठो। जो जाग उठते हैं वही उस माया से बाहर निकल कर आते हैं। எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இங்க பவுல் எழுதுவார், தூங்கிக் கொண்டிருக்கிற நீ விழித்து அப்படின்னு எழுதுவார். तो इफिसियों की पुस्तक अध्याय 4 में जो पौलुस लिखता है जो सो रहे हैं जाग उठो, ऐसा लिखता है। மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் அப்படின்னு எழுதுறார். और मुर्दे में से जाग उठो, तब जाकर मसीह जो है तुम्हें ज्योति की ओर ले जाएगा, ऐसे कहता है। எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? तो कितने लोग इन बातों को समझते हैं? சோ இந்த மாயைக்குள்ள மனிதனுடைய மனம் எந்த அளவுக்கு மாட்டிக்கிட்டு இருக்கோ, அந்த மாயையினுடைய இதுல நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களால அந்த எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம், அது வந்து புத்திக்கு மேலானது, நல்லா புரிஞ்சு கொள்ளணும். புத்திக்கு மேலானது. यहाँ देखिए जितने लोग ये माया के अंदर फंसे हैं, वे लोग अगर बाहर निकलना है तो जो बुद्धि से भी महान है, जो शांति है, ये जो बुद्धि से भी महान है, वो बड़ा है, वो शांति, उसमें जा सकते हैं। சோ அப்ப நீங்க விழித்துக் கொள்ளும் போது மாத்திரமே அந்த நிலையை நீங்க என்ன செய்ய முடியும்னா அடைய முடியும். आप जाग उठने से ही जो है आप जो है ये बुद्धि से भी बड़ा जो शांति है उस शांति में आप जा सकते हैं। எபேசியர் 4ஆம் அதிகாரம் இல்ல 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். एफेसियों की पुस्तक 5वां अध्याय और आयत हम देखेंगे 16 14 ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. மரித்தோரை விட்டு எழுந்திருன்னா எந்த மரித்தோர்? इसलिए सोने वाले जो मुर्दा है उसमें से जाग उठो। कौन सोने वाले और कौन मुर्दा है, कहां से जाग उठना है? நீங்க பாக்குறீங்க பாருங்க, யாரெல்லாம் இந்த மாயைக்குள்ளாக சிக்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே they are in a sleeping state. அவர்கள் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். और जो भी लोग जो है जो माया में है वो सभी लोग जो है वो नींद में ही है, माया में ही अपने जीवन को बिता रहे हैं, सो रहे हैं वो लोग। ஆபீஸுக்கு போகலாம், வரலாம், வீடு கட்டலாம், குழந்தை பெத்துக்கலாம், இது எல்லாமே நடக்கும். ஆனா அவர்கள் எல்லாருமே தூங்கிக் கொண்டிருக்கிற ஒரு உறங்குகிற நிலையில இருந்துதான் இந்த வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. यहाँ देखिए ऑफिस जा सकते हैं, आ सकते हैं, बिजनेस कर सकते हैं, आ सकते हैं, घर बना सकते हैं, गाड़ी चला सकते हैं, सब कुछ करते हैं, परंतु वो लोग सो रहे हैं। सोने की स्थिति से ही अपने काम को पूरा कर रहे हैं ये लोग। அவர்களுடைய ஆத்துமா இன்னும் விழித்துக் கொள்ளவில்லை, அவர்கள் இன்னும் மரித்தோரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றார். यहाँ देखिए उनके आत्मा अभी भी जाग नहीं उठा है, वो मुर्दे में रहकर ही अपने काम को अंजाम दे रहे हैं लोग। சோ இந்த மாயைக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் சொல்றேன், உங்களால வேற ஒன்றும் பெரிய அளவுல தேவனை அறிகிற அறிவிலையோ இல்ல ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய எழுச்சிக்குள்ளேயோ நம்மளால பிரவேசிக்க முடியாது. और जो माया के अंदर अपने जीवन को बिता रहे हैं ये लोग आत्मा के अंदर या और भी आत्मिक जीवन में जो है एक जागृति या बड़े बड़े काम को ये लोग नहीं कर सकते हैं। பிரசங்கம் கேட்கலாம், டெய்லி காலையில பிரேயர் அட்டன் பண்ணலாம், போகலாம், வரலாம், ஏகப்பட்ட ப்ரீச்சிங்ஸ் அட்டன் பண்ணலாமே தவிர, மீட்டிங்ஸ் போகலாம், ஃபாஸ்டிங் பிரேயர் அட்டன் பண்ணலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாமே தவிர, உள்ள இருந்து தேவனை உங்களுக்குள், தேவன் எங்க இருக்காரு? தேவன் வேர் இஸ் காட்? தேவன் எங்க இருக்காரு? உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவரை, கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறதே மகிமை நம்பிக்கை. சோ உங்களுக்குள் இருக்கிற தேவனை அறிகிற அந்த ஒரு கண்கள் விழித்துக் கொள்ளாமே இருக்கும், தூங்கிக்கிட்டே தான் இருப்பீங்க. அந்த கண் இன்னும் சொருகி போயிருக்கு.
यहाँ देखिए आप प्रचार सुन सकते हैं, प्रतिदिन आराधना में भाग ले सकते हैं, प्रार्थना कर सकते हैं, सब कुछ करते हैं, परंतु वो लोग जो है सोते ही करते रहेंगे। वो लोग परमेश्वर कौन है वो नहीं जान पाएंगे और परमेश्वर को पहचान नहीं पाएंगे, क्योंकि वो लोग जो है वो आधा नींद में ही है वो लोग, इसलिए परमेश्वर को नहीं पहचान पाते हैं वो लोग। பிகாஸ் யூ அட்டெண்டிங் அ சர்ச். இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், யாரெல்லாம் விழிப்பு நிலைக்கு வந்துட்டாங்க, யாரெல்லாம் விழிச்சுக்கிட்டாங்கன்னா சர்ச்சுக்கு வரவங்க எல்லாம் விழிச்சுக்கிட்டாங்க, சர்ச்சுக்கு வெளியில இருக்கவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க இந்த வசனத்தை நிறைய நேரத்துல நினைச்சுக்கிறீங்க. அப்படி तो कई बार हम ये समझ पाते हैं कि जो भी चर्च में आ गए वो सभी जाग उठे हैं, जो चर्च के अंदर नहीं आए वो सब सो रहे हैं। ऐसे इस वचन को हम गलत समझ बैठे हैं। சர்ச் அட்டன் பண்றவங்க எல்லாம் சண்டே சண்டே காலைல சர்ச்சுக்கு போறவங்க எல்லாம் விழிச்சிருக்கிறாங்க. तो அதுலயும் तो ஆவிக்குரிய சபைக்கு போறவங்க முக்கியமா விழிச்சிருக்காங்க. यहाँ देखिए रविवार रविवार के दिन जो भी चर्च जाते हैं वो सब जाग उठे। वो खास तो ये बात है कि जो आत्मिक चर्च में जाते हैं वो सब जाग उठे हैं, ऐसा हम समझ जाते हैं। பாக்கி சர்ச்சுக்கு போறவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. और जो आत्मिक चर्च को छोड़कर बाकी चर्च में जो भी जाते हैं वो सब सो रहे हैं, हम ऐसे समझते हैं। ஒருத்தர் சர்ச்சில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டிஸையும் தவறாம கலந்துக்கிட்டு கரெக்டா காணிக்கைகளை கொடுத்துட்டா அவர் வந்து விழித்திருக்கிறார், பரவாயில்ல, அவர் வந்து கிறிஸ்துக்குள்ள நல்ல பலமா இருக்காரு. யாரெல்லாம் ஒழுங்கா ப்ரேயருக்கு வராம சர்ச்சில் வைக்கிற மீட்டிங்ஸ்க்கெல்லாம் போகாம இருக்காங்க, அவங்களாம் ரொம்ப வீக்கா இருக்காங்க. और जो व्यक्ति चर्च में जाता है, बराबर चर्च जाता है और चर्च के सारे काम को कामकाज में हाथ बैठाता है और दान देता है, वो व्यक्ति जाग उठा है। और जो चर्च नहीं जाता है वो व्यक्ति सो रहा है, हम सोचते हैं। எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்காக நீங்க சர்ச்சுக்கு போறதையோ இல்ல நீங்க இதெல்லாம் செய்யறதையோ நான் வேணான்னு சொல்லல, அது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனா இதெல்லாம் செய்யறதுனால ஒருத்தன் விழிச்சிருக்கான் அப்படின்னுறதுக்கு அர்த்தம் கிடையாதுன்னு சொல்ல வரேன். यहाँ देखिए मेरा उद्देश्य ये नहीं कि उसका मतलब ये नहीं कि आप चर्च मत जाओ, ऐसे मैं नहीं कहता, परंतु लोग ऐसे समझ जाते हैं कि मैं चर्च जाता हूँ, मैं चर्च के सारे काम में हाथ बैठाता हूँ इसलिए मैं जाग उठा हूँ, ऐसे गलत समझ बैठे हैं। इन बातों को मैं बोलना चाहता हूँ। அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதுறார், தூங்குகிற நீ விழித்துன்னு எழுதுறாரு. நல்லா கவனிங்க. तो प्रेरितों का पौलुस जो एफेसो कलीसिया है उसको कहता है कि ए सोने वाले जाग उठो, ऐसे बोल के लिखता है। ஏனென்றால் இன்னும் அநேகர் சர்ச்சுக்கு வந்தா கூட இன்னும் தூங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். परंतु कई लोग अभी चर्च में आने पर भी वो लोग जो है सो रहे हैं। वो लोग இன்னும் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய நிலை, அவர்கள் ஒரு விழிப்புணர்வு, அந்த அந்த ஸ்டேட் ஆஃப் அவேக்கனிங்க்கு இன்னும் அவங்க வரவே இல்லைன்றதுதான் ஃபேக்ட். यहाँ देखिए वो लोग जो है अभी भी जो है आत्मिक स्थिति में नहीं आए, आत्मिक उस स्थान पर अभी तक नहीं पहुंचे, वो लोग कमजोर है। उसका मतलब ये है இன்னும் இந்த மாயைக்குள்ளதான் சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாயைக்குள்ள நம்ம இருதயம் மாட்டிக்கிட்டு இருக்கு. अभी भी ये माया के अंदर ही फंसे हुए हैं। हमारा हृदय जो है इस माया में ही फंसा हुआ है, झगड़ा हुआ है। எத்தனை பேருக்கு புரியுது? तो आप में से कितने लोग इन बातों को समझते हैं? சரி, இதை விளக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். तो इन बातों को समझाने के लिए मैं एक कहानी बताना चाहता हूँ இந்த आपको। கதையை பலரும் பல விதமா சொல்லுவாங்க. और ये कहानी को जो कई लोग कई प्रकार में बोलते हैं, நான் உங்களுக்கு ஒரு விதமா சொல்றேன். और मैं आपको ये कहानी एक दूसरे रंग में बोलता हूँ। ஒரு நாள் ஒரு தேவதூதன் வந்து ஆண்டவர்கிட்ட சொன்னானா, ஆண்டவரே, எனக்கு இந்த மாயைனா என்னன்னு எனக்கு புரியல, எனக்கு இந்த மாயைனா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும், இந்த மாயைனா என்னன்னு எனக்கு காட்டுங்கன்னு நான். और एक दिन स्वर्गदूत आया और परमेश्वर से पूछने लगा, परमेश्वर मुझे ये माया क्या है, ये बात समझ में नहीं आता है, माया क्या है मुझे बताइए, ये ऐसे बोलने लगा। இந்த மாயை எனக்கு நான் எப்படியாவது புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னாரா, வேணாப்பா, இந்த மாயையெல்லாம் வேண்டாம், அது ரொம்ப டேஞ்சரு, அதுல போகாத அப்படின்னாராம். यहाँ देखिए परमेश्वर कहा कि नहीं, ये माया के अंदर नहीं जाना, ये बहुत खतरनाक है, इसके भीतर नहीं जाना, ऐसे उससे कहने लगा। ஆனா அந்த தேவதூதன் கேட்கவே இல்லை. ஆண்டவரே, எனக்கு இந்த மாயைனா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், இந்த மனுக்குலம் எல்லாம் மாயையில மாட்டிருக்காங்கன்றோமே, இந்த மாயை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு அந்த மாயினா என்னன்னு காட்டுங்க.
स्वर्गदूत परंतु परमेश्वर को छोड़ा नहीं। परमेश्वर से कहा नहीं नहीं परमेश्वर मुझे वो देखना है, ये पूरे मानव जाति है माया के अंदर फंसा हुआ, कहते हैं ये माया क्या है, मुझे देखना है, मुझे दिखाइए, ऐसे परमेश्वर से मांगने लगा। உடனே அந்த தேவ தூதன் ஆண்டவர் சொன்னாராம், சரி அந்த இடத்துல ஒரு குளம் தெரியுது பார், அந்த குளத்துல நீ 3 தடவை முங்கி எலும்பு, உனக்கு மாயைனா என்னன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னாராம். तो तुरंत परमेश्वर ने कहा वो देखो दूर एक कुआं दिख रहा है, उस कुआं में 3 बार डुबकी लगाकर बाहर निकलो, माया क्या है तुम्हें पता चलेगा। அந்த தேவதூதனுக்கு நம்ம கதையில அந்த தேவதூதனுக்கு பேர் வந்து நம்ம கேப்ரியல்னு வச்சுக்கிடுவோம். यहाँ देखिए वो स्वर्गदूत का नाम हम एक नाम दे देंगे, गैब्रियल दे देंगे। சோ இப்ப ஆண்டவர் சொன்ன உடனே அந்த வேகமா அந்த தேவதூதன் கேப்ரியல் போய் என்ன பண்ண அப்படியா, அந்த குளத்துல போய் முதல் தடவை முங்கிட்டு வெளியே வந்தா அப்படியா. यहाँ देखिए वो जो परमेश्वर जैसे ही बोला तुरंत वो स्वर्गदूत गैब्रियल गया, वो कुआं में 3 बार डुबकी लगाकर आ गया। அந்த कुளத்துல मुंगी போதாட அப்படி இல்ல ஒரு தடவை முதல்ல அப்படி முங்கிட்டு வெளில வந்தாராம், பார்த்தா அதே இடத்துல அதே மாதிரிதான் இருக்காரு. यहाँ देखिए माफ करे कुआं में जाकर गैब्रियल जो स्वर्गदूत है एक बार डुबकी लगाकर बाहर आया, बाहर आने के बाद देखा कि जैसा था वैसा ही है। ரெண்டாவது தடவை முங்கிட்டு எந்திரிச்சார், அப்பயும் அப்படியே தான் இருக்கு எல்லாமே, இப்பயும் நான் கேப்ரியல் தான், இங்க எல்லாம் அப்படியே தானே இருக்கு அப்படின்னு। तो दूसरे बार डुबकी लगाया, फिर भी देखा वैसे ही था और कहने मैं तो गैब्रियल हूँ, मैं ऐसी हूँ, ऐसे कहने लगा। மூணாவது தடவை முங்கிட்டு இப்படி வெளியே வந்தாராம் பாருங்க। और तीसरी बार डुबकी लगाकर जैसे बाहर आया, பார்த்தா இவர் ஒரு அழகான பொண்ணா மாறி இருக்காராம்। देखने में ऐसा लग रहा था कि एक बहुत ही खूबसूरत एक स्त्री बन गई। அங்க பார்த்தா அவர் நிக்கிற இடம் ஒரு மிகப்பெரிய காட்டுக்குள்ள நடுவுல ஒரு அழகான குளத்துக்குள்ள இவர் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு। இவர் அங்க இருக்கிறாரு। இப்ப பொண்ணாயிட்டாரு। उसको गैब्रियल का आंख में ये दिखने लगा कि वो बहुत ही खूबसूरत एक जंगल के अंदर है और वो कुआं है, वो कुआं के अंदर जो है ये बहुत खूबसूरत स्त्री जो है नहा रही है, ऐसे गैब्रियल को लगा। மாறிட்டாரு இவர் எப்படி லகா இல்ல மாறிட்டாரு। और गैब्रियल बदल गया, ऐसे हो गया, वो एक खूबसूरत स्त्री बन गया। वो திடீர்னு பாக்குறாரு, அங்க பார்த்தா அந்த ஊரோட இளவரசன் வராரு அந்த குதிரையில அந்த பக்கம்। वो तुरंत वो जो दूर नजर डाला तो वहां देखती है कि वो एक खूबसूरत जो राजकुमार जो है वहां दूर से आ रहा है। குதிரையில வராரு और वो घोड़े में आ रहा था। இத பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு, அவரை பார்த்த உடனே இந்த பொண்ணோட மனசு வந்து ரொம்ப அவர் மேல காதல் வயப்பட்டுருச்சு। यहाँ देखिए वो जो ये लड़की जो है तुरंत वो जो दूर से राजकुमार को घोड़े में आते हुए देखा तो तुरंत इसके अंदर जो प्यार के भावना जाग उठा। அந்த ராஜாவுக்கும் இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு। और वो राजा भी स्त्री से इस स्त्री के ऊपर प्यार आ गया। பார்த்தா ரெண்டு பேரும் போனாங்க, போய் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க। और यहाँ देखे वो लोग गए और दोनों मिलकर विवाह कर लिए, शादी रचाए। பார்த்தா அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்க ஆரம்பிச்சிருச்சு। उसके बाद उनको बच्चा जन्म होने शुरू हो गया। ஒரு நாள் இந்த ராஜா யுத்தத்துக்கு போறாரு, போன இடத்துல இந்த ராஜா செத்து போயிட்டாரு। और एक दिन जो राजा जो युद्ध के लिए जाता है और युद्ध में गया, वहां पर मर गया वो। இப்ப இந்த அழகான இந்த பொண்ணு வந்து ஓன்னு அழுகுது, ஐயோ என் மகாராஜா போயிட்டாரு, என் கணவன் போயிட்டாரேன்னு மார்லயும் தோல்லையும் அடிச்சு இந்த கடவுளே எப்படியாவது என் கணவனை எனக்கு திரும்ப கொடுன்னு அழுதுகிட்டு இருக்காங்க। और वो जो स्त्री थी वो जो है छाती पीटने लगी और रोने लगी, अरे मेरा महाराजा चला गया, मेरा राजा चला गया, कैसे भी मुझे वापस दो बोल के छाती पीट के रोने लगी। அந்த இடத்துல ஆண்டவர் வந்தார் और उस स्थान पर परमेश्वर पहुंचा। அந்த கேப்ரியலை பார்த்துக்கிட்ட கேப்ரியல் அப்படின்னு கூப்பிட்டாரு। और उस स्थान पर पहुंचा और गैब्रियल को बुलाया, ए गैब्रियल ऐसे बोल के बुलाया। நான் ஒரு கேப்ரியல்னே தெரியல, அதுக்கு நான் யாருன்னே தெரியல, அது தன்னை முழுக்க முழுக்க ஒரு பொண்ணுனே நம்பிக்கிட்டு போனது, என் புருஷனே நம்பிக்கிட்டு அந்த அம்மா ஓன் அழுது, எனக்கு கேப்ரியலா அது யாரு அது அப்படின்ட்டு ஓன் மாறல தட்டி அழுது, எனக்கு என் புருஷன் தான் வேணும் அப்படிங்குது। यहाँ देखिए उसको ये पता ही नहीं
पता ही नहीं हुआ कि मैं गैब्रियल हूँ। ऐसा वो भूल गई कि मैं गैब्रियल हूँ, परंतु छाती पीट के रोने लगी कि मेरा पति मुझे वापस चाहिए बोलकर। திரும்பவும் சொல்றாரு கேப்ரியல் அப்படிங்கிறாரு. फिर से परमेश्वर बुलाता है, गैब्रियल बोल के बुलाता है। புரியல. ये इसको समझ में नहीं आ रहा है। 3வது தடவை ஆண்டவர் சொல்றாரு, ஏய் கேப்ரியல் அப்படின்னு உடனே இப்ப இதுக்கு கொஞ்சம் அப்பதான் ஜர்க்கு தட்டுது. இந்த பேரை இங்க கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்ட்டு இப்ப மறுபடியும் தான் ஒரு கேப்ரியல், நான் ஒரு தேவதூதன், நான் தேவனோடு கூட இருந்தவன்றதெல்லாம் அப்பதான் அதுக்கே உணர்வு வருது. तीसरी बार गैब्रियल जब बुलाया तब जाकर थोड़ा उसको महसूस होता है कि अरे मैं तो गैब्रियल हूं, मैं तो स्वर्गदूत हूं। उस समय दिमाग की बत्ती थोड़ा से जलने लगा। இப்பதான் புரியுது, ஆகா நம்ம எந்த மாயையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம யாருன்னே நம்ம யாருன்றதையே மறந்து இந்த சரீரத்துக்குள்ள இந்த சரீரத்தினுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த சரீரத்துல நான் யாரோ அதுதான் நானு நம்பி, ஐயையோ இப்படிப்பட்ட ஒரு மாயையில தான் மனித குலம் மாட்டியிருக்கா அப்படின்னு தேவதூதனுக்கு அப்பதான் புரிஞ்சுச்சான். अरे उसी समय वो स्वर्गदूत के दिमाग की बत्ती जलने लगा और वो कहने लगा, अरे अरे मैं कौन हूँ, मैं क्या हूँ, अभी मुझे समझ में आया, मैं कहाँ पर आकर ये जो माया के अंदर फंस गया। इसी प्रकार जो है पूरे मानव कुल जो है इस माया के अंदर फंसा है। वो कौन है क्या है भूलकर माया के अंदर फंसे हुए हैं। ऐसे ये बात उसको समझ में आने लगा। இந்த மாயைக்குள்ள இருந்து நீங்கள் விழித்துக் கொள்ளுவதுதான் அந்த பவுல் அங்க எழுதுற அந்த மேட்ரு. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார்னு எழுதுறாரு. यहाँ देखिए ये माया के अंदर से जो है बाहर निकलने के लिए ही जो पौलुस कहता है कि ये सोने वाले जाग उठो, ये मुर्दे तुम जाग उठो, तब मसीह का जो प्रकाश है तुम देख पाओगे, ऐसे बोल के लिखता है। மரணமும் சரி, நல்லா கவனிக்கணும், மரணமும் சரி, வியாதியும் சரி, கவலை, பயம், இது எல்லாமே இந்த மாயைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி தானே தவிர, இந்த மாயைக்குள்ள இருக்கிற உண்மைகள் தானே தவிர, உண்மை ரியாலிட்டியில இப்படி ஒரு விஷயமே கிடையாது. இது எல்லாமே அந்த மாயைக்குள்ளதான் இருக்குது. மரணமும் சரி, வியாதி, கவலை, பயம், இது எல்லாமே அந்த மாயைக்குள்ளதான் மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த மாயைக்குள்ள இருக்கிற விஷயம். यहाँ देखिए ये माया के अंदर ही जो है मृत्यु है, डर है, चिंता है, ये सब जो है ये माया का सच है। ये मगर ये असलियत ये नहीं है। மாயைக்குள்ளதான் இது எல்லாமே இருக்கு. மரணமும் மாயைக்குள்ளதான் இருக்கு. और यहाँ देखिए माया के अंदर ही मृत्यु भी है। பாருங்க, இப்ப ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறேன், கவனிங்களேன். अभी ध्यान दे, रोमियो की पत्री 8वां अध्याय में पढ़ूंगा, आप ध्यान दे थोड़ा। ரோமர் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 8:21. और रोमियो की पत्री 8 का 28 हम देखेंगे। அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்கு. यहाँ देखिए वो सृष्टि जो है अपने मर्जी से नहीं, परंतु जिसने उसे दिन बनाया उसकी आज्ञा को मानती है, ऐसा लिखा है। மாயாமே அதனால மாயைக்கு கீழ்ப்பட்டு இருக்கான்। और इसलिए वो माया के अधीन है वो। மாயைக்கு கீழ்ப்பட்டு இருக்கான், इसलिए वो माया के अधीन है वो। எந்த மாயைக்கு அடிமைப்பட்டு இருக்கு? और कौन सा माया के अधीन है वो? நல்லா கவனிங்க. तो बात पर ध्यान दे। 20வது வசனத்தை பத்தி வாசிக்கிறேன், கவனிங்க. அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்கு உரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அது அந்த மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கான். அடிமைத்தனத்து எந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கான்? அழிவுக்கு உரிய அடிமைத்தனம். और सृष्टि जो है नाश होने वाले बस अलिविक उरिय अडिमैतनम, जो नासवान के जो अधीन है उसके नासवान के अधीन है सृष्टि। மாயைக்கு அதுதான் மாயையா. என்ன எது மாயையான்னா அழிவுக்குரிய அடிமைத்தனம் இருக்கு பாருங்க, அது மாயையா.
यहाँ देखिए नासवान के अधीन है जो, वही जो है माया है। वो क्या माया है? नाश होने वाला माया है। எத்தனை பேருக்கு புரியுது? तो कितने लोग ये बात समझ में आया? அழிவுக்கு உரிய அடிமைத்தனம். அழிவு அப்படிங்கிறதே ஒரு மாயையா. यहाँ देखिए नाश होना एक माया है। அழிவு, அழிக்கப்படுதல், மரணம் என்பதே ஒரு மாயையா. यहाँ देखिए मृत्यु भी एक माया है। சோ இந்த மாயைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கான். இந்த ஹோல் கிரியேஷனே இந்த மாயையில மாட்டிருக்கேன். அந்த கிரியேஷன்ல தானே நீங்களும் இருக்கீங்க. உங்க பாடி இந்த கிரியேஷனுக்குள்ள தானே இருக்கு. இது மண்ல தானே செய்யப்பட்டிருக்கு. இதுவும் மண் தானே. அப்ப எல்லா கிரியேஷனுமே மாயைக்குள்ள இருக்குன்னா அப்ப நீங்களும் தான் அந்த மாயைக்குள்ள மாட்டிட்டு இருக்கீங்க. यहाँ देखिए पूरा सृष्टि अगर माया के अंदर है तो आप भी तो वही माया के अंदर ही, आप भी तो मिट्टी से बने हुए हैं, आप भी वो सृष्टि में ही है, आप भी माया में ही है आप। இந்த பாடி இங்க இருந்து தானே வந்தது. और ये शरीर जो है इस सृष्टि से ही आया है ना। அப்ப இது மாயைக்குள்ள மாட்டி இருக்குன்னா அப்ப இந்த சரீரமும் அந்த மாயைக்குள்ள இருக்குது. அப்ப அந்த மாயை தான் இந்த பாடி நம்மள டாமினேட் பண்ணும்போது, நம்ம மைண்ட ஹார்ட்ட டாமினேட் பண்ணும்போது இந்த மாயையை தான் நீங்க நம்புறீங்க நிறைய. तो हमारे जो हमारे मन जो है डोमिनेट करने टाइम में, शरीर को जब डोमिनेट करते हैं उस समय उसी माया को ही आप मानने लगते हैं। சோ நீங்க மாயைக்குள்ளதான் இதுதான் உலகம். பாருங்க இந்த உலகமே ஒரே மாதிரிதான் இயங்கிட்டே இருக்கு பாருங்க. எல்லாருக்கும் ஒரே திங்கிங் தான். பணம் சம்பாதிக்கணும், பணம் பணம் பணம். यहाँ देखिए ये पूरा संसार जो इस माया में ही फंसा है। देखिए संसार पूरा जो है ये माया में ही चलता है। देखिए पैसा कमाना है, पैसा 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 पैसा। கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது மூணுலயே மாட்டிக்கிட்டு இருக்கு. यहाँ देखिए आंख की अभिलाषा और शरीर की अभिलाषा और घमंड की अभिलाषा। சோ இந்த மூணுல தான் இந்த ஹோல் கிரியேஷனுமே மாட்டிட்டு இருக்கு. இந்த நம்ம எல்லாருடைய மனங்களுமே இந்த மாயைக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கு. और ये सभी का मन जो है इस माया के अंदर फंसा हुआ है। ये पूरा सृष्टि जो इस माया के अंदर ही फंसा हुआ है और इसी में अपनी वो जीवन चलाता है। எந்த மனிதனுடைய ஆத்மா விழிப்படைந்து கொண்டிருக்கிறதோ, விழித்துக் கொண்டதோ அந்த ஆத்மாவிலே நான் சொல்றேன், பவுல் சொல்ற மாதிரி கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பார். यहाँ देखिए जो आत्मा जाग उठा है, जो सोने वाले जाग उठे हैं, जो मुर्दे जाग उठा है, मैं कहता हूँ पौलुस कहने के जैसा, वही लोग परमेश्वर यीशु मसीह के प्रकाश को देखेंगे। புரிஞ்சது? तो कितने लोग ये बात कितने लोगों को समझ में आया? இந்த மாயையில இருந்து நீங்க விடுபடுறதுதான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம். और इन माया से ही आप जो है आपको छुड़ाया जाना है। आपको यहाँ से छुड़ाने से ही बड़े आशीष को आप प्राप्त कर सकते हैं। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a nice day. परमेश्वर आप सबको आशीष देवे। आज के शुभ दिन की बधाई हो। God bless you.